ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னே தெரியலைங்க. வீடியோ எடுப்பேன். ஆனால் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு வீட்டில் வந்து போடலான்னு தான் நம்ம வீடியோ எடுத்து வச்சுப்பேன். சாயங்காலம் நைட்டுக்கு வந்த உடனே ஃபோனு பொண்ணுக்கு தேவைப்படுது. எதுக்குன்னா படிப்பு விஷயமாயிட்டு ஃபோனை பார்க்குறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் வாங்கிக்கிறா. அவள் வாங்கிட்டு என் கையில் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுமா, சரி வீடியோ போடாமல் அப்படியே சில டைம் எல்லாம் போயிடுது. அப்படியே போடாமல் 1, 2 டைம் எல்லாம் பாட்டு போடுறது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. சரி இன்னைக்காவது கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் வந்துட்டு தான் சமையல் வேலை இன்றைக்கி தொடங்கிட்டு இருக்கேன். எதுக்கு தட்டெடுத்து காமிக்கிறேன்னா, இன்றைக்கி கீரை பறிக்கணுங்க. மழை துள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. அடிக்கடி கொஞ்சம் துள்ளி போடும், அடுத்து ஸ்டாப் ஆகும், அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. சரி மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கீரை நின்றுச்சு ஃப்ரெஷ்ஷாக, மழை பெஞ்சிக்கிட்டு எல்லாம் க்ளீனாக நிற்கிது. சரி அதை பறிச்சிக்கலான்னு சொல்லி தான் மாடி ஏறிட்டு இருக்கேன். இன்னும் அழகா பூத்துருக்கு பாருங்களேன், டிசம்பர் பூ. இந்த மாசத்துல அப்படியே அழகா பூத்து நிக்குது. ரோஸை பாருங்க. இப்போல்லாம் ரோஸ் சீசன் தாங்க. நிறைய பூக்கக்கூடிய சீசன், நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ரோஸில் பாருங்களேன் எவ்வளோ மொட்டு வச்சிருக்குதுன்ட்டு. விரியுங்க, விரியவுடைய டைம் சூப்பராக இருக்கும், ரெட் கலருங்க. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் ரோஸ் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியலைங்க. இது நான் ரோட்டு சைடில் இருந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். கடைக்கு முன்னுக்கு தள்ளு வண்டியில் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த டைம் ஓடி போய் கலரை பார்த்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்ததுனால வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு ரோஸ் 150ன்னு சொல்லிட்டு வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். நல்ல பெரிய செடியாக இருந்துச்சுங்க. செடியை மாற்றி நட்டதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி கம்மியாயிருச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா இலையும் வெட்டி விட்டுட்டாங்க. வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ திளில் எடுத்து இப்போ மொட்டு வச்சுருக்குங்க. என்னாலும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்குள்ளே பெருசாக பூக்கலைங்க. மீடியம் அளவாக பூத்துருக்கு. ஆனாலும் பூ பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் பூவை பார்த்தா எனக்கு தொட்டு பார்க்கணும்னு தோணும். அவ்வளோ அழகாக மொட்டும் பெருசு பெருசாக வச்சுட்டு வந்துட்டுருக்குங்க. பரவாயில்ல, என்னதோ அவங்க தரக்கூடிய டைம் பூத்த பூவும் இப்போ ஒரு 5, 6 மொட்டும் வச்சுட்டு இருக்குதுங்க. அதனால பரவாயில்லன்னு தோணுது. பூத்ததுக்கு அப்புறம்லாம் கட் பண்ணி விட்டு திரும்பவும் உரம் கொடுத்து திரும்பவும் வளர்க்கணுங்க. மொட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா தாங்க இருக்குது. ஆனாலும் பூ விரியக்கூடிய டைம் சூப்பராக இருக்குது. பார்க்கக்கூடிய டைம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. எல்லா பூக்களையெல்லாம் பார்க்கக்கூடிய டைமு. எதுக்கு இந்த ரோஸை காமிக்கிறேன்னா, இந்த ரோஸுக்கு கீழே அந்த மண் கலவையெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நிறைய கீரைங்க நிறைய முளைச்சிருக்குதுங்க. பிடுங்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சின்ன கீரையாக இருக்குது. மழை வேற விட்டு விட்டு பெஞ்சிகிட்டு இருக்கா. சரி அந்த கீரையெல்லாம் எதுக்கு விடணும், நம்மவே பறித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கீரையை பறிக்கிறதுக்கு வந்தேன். எல்லாம் சின்ன சின்ன கீரையாக இருக்குங்க. பறித்து எடுக்க போகிறேன். நுள்ளி தான் எடுக்கிறேன். பிடுங்கி எடுத்தால் நீங்கள் திட்டுவீங்க கமெண்டில் வந்து. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிள்ளி எடுக்க போகிறேங்க. கிள்ளி எடுத்துக்கிட்டு நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் லாங் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.